நெப்போலியன் முடிசூட்டு விழா 1804 டிசம்பர் 2 பாரிஸின் நோட்ரடேம் தேவாலயத்தில் நெப்போலியன் போனபார்ட் பிரான்சின் பேரரசராக முடிசூட்டப்பட்டார். 1789 ஆண்டில் ஏற்பட்ட பிரெஞ்சு புரட்சி காரணமாக மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டு பிரான்சில் குடியரசு நிறுவப்பட்டது. மன்னர் 16ஆம் லூயிஸ் தூக்கிலிடப்பட்டார். பிரெஞ்சு புரட்சியின் போது ஒரு திறமையான இராணுவ தளபதியாக நெப்போலியன் போனபார்ட் உருவெடுத்தார். பிரெஞ்சு இராணுவத்தின் தொடர்ச்சியான வெற்றிகளுக்கு பிறகு அவர் மக்கள் மத்தியில் பெரும் புகழ் பெற்றார். 1799 நெப்போலியன் ஒரு இராணுவ புரட்சி மூலம் ஆட்சியை பிடித்தார். இதன் மூலம் அவர் பிரான்சின் நடைமுறை ஆட்சியாளராக ஆனார். அவர் பிரான்சில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தியதோடு நெப்போலியன் குறியீடு போன்ற சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்தார். நெப்போலியன் குறியீடு என்பது நாட்டில் நிலவிய சிக்கலான முரண்பாடான சட்டங்கள் அனைத்தையும் நீக்கி ஒரே தெளிவான மற்றும் பொதுவான சட்ட தொகுப்பை வழங்கியது. இது நிர்வாக செயல்பாடுகளுக்கும் நீதி வழங்குவதற்கும் மிகவும் உதவியாக இருந்தது. இது நெப்போலியனின் புகழை மேலும் உயர்த்தியது. 1804 ஆண்டில் பிரான்சில் குடியரசு ஆட்சிக்கு பதிலாக ஒரு பரம்பரை முடியாட்சியை நிறுவ நெப்போலியன் முடிவு செய்தார். இது அவருக்கு நிரந்தரமான சட்டப்பூர்வமான மற்றும் மரபுரிமையாக வரும் அதிகாரத்தை வழங்கும் வகையில் அமைந்தது. இதற்காக 1804 டிசம்பர் 2 அன்று நோட்ரேடேமில் நடந்த முடிசூட்டு விழா வரலாற்றில் தனித்துவமான சில அம்சங்களை கொண்டிருந்தது. நெப்போலியனின் அழைப்பின் பேரில் போப் 7ஆம் பயஸ் ரோம் நகரிலிருந்து பாரிஸுக்கு வந்தார். பாரம்பரியமாக போப் பேரரசுக்கு முடிசூட்டுவார். ஆனால் நெப்போலியன் போப்பின் கரங்களில் இருந்து கிரீடத்தை எடுத்து தன் கையாலேயே தனக்கு முடிசூட்டிக் கொண்டார். பின்னர் தனது மனைவி ஜோசபினுக்கும் அவரே முடிசூட்டினார். தனது அதிகாரம் திருச்சபையிடமிருந்தோ அல்லது கடவுளிடமிருந்தோ வரவில்லை. மாறாக தனது சொந்த முயற்சியாலும் பிரெஞ்சு மக்களின் விருப்பத்தாலும் கிடைத்தது என்பதை உலகுக்கு அறிவிக்கும் வகையில் நெப்போலியன் இவ்வாறு செய்தார். இது மன்னராட்சி முறையையும் அதன் அதிகாரத்தின் பாரம்பரிய மூலங்களையும் கேள்விக்குள்ளாக்கிய பிரெஞ்சு புரட்சி உணர்வின் தொடர்ச்சியாக இருந்தது. இதையடுத்து பிரான்ஸ் குடியரசிலிருந்து மீண்டும் பேரரசாக மாறியது. நெப்போலியன் பேரரசரான பிறகு ஐரோப்பாவின் பிற முடியாட்சிகள் இவரை ஓர் அச்சுறுத்தலாக கருதின. இது ஐரோப்பிய கூட்டணியுடன் நெப்போலியன் பல தொடர்ச்சியான போர்களில் ஈடுபட வழிவகுத்தது. 1804 ஆண்டு நெப்போலியன் முடிசூட்டப்பட்ட நிகழ்வு ஒரு புரட்சியால் வீழ்ந்த முடியரசிலிருந்து உருவான குடியரசை மீண்டும் முடியரசாக்கிய தனி மனிதனின் சாதுரியமாக வரலாற்றில் பதிவானது.